ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் அவுட் வித் சௌமியா. அதிர்ச்சியான தேக்கன் அலவனை முன்னாடி வர சொன்னார். அவன் தோல்ல கை போட்டபடி, கசப்பு உனக்கு போதவில்லையான்னு கேட்டாரு. பெருங்கசப்பாகத்தான் இருந்தது. அப்பப்பா, இவ்வளவு கசப்பா கொடுப்பார்கள்னு சிறுவனுக்கே உரிய வேகத்தோட சொன்னான். தேக்கன் உறைஞ்சு நின்னார். எப்படி இவன் இவ்வளோ இயல்பா பேசிட்டு வரான்னு. அவன் நின்னதும் மற்றவங்களும் அப்படி நின்னாங்க. தேக்கன் அவனை பார்த்து நாக்கை நீட்டுன்னு சொன்னாரு. அளவனும் நாக்க நீட்டினான். அடி நாக்கில் ஒட்டி இருந்துச்சு மலைவேம்புடைய இலை. முழு நீளமாக இருந்துச்சு. அதனுடைய நுனியை பிடிச்சு வெளியே எடுத்து ரொம்ப நேரம் முத்து பார்த்துட்டு இருந்தாரு. இலையுடைய கசப்பு அளவனுக்குள்ள இறங்குறதுக்கு பதிலா அவனுடைய நஞ்சு இலையில ஏறி இருந்துச்சு. திகைப்பு நீங்கி அவன் கண்களை உத்து பார்த்தார். உள்ளுக்குள்ள இருந்த நீல வளையம் பூத்து அடங்குச்சு. அவன் பாட்டன் நாகக்குடிய சேர்ந்தவன்றது அப்பதான் நினைவுக்கு வந்துச்சு. மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சாங்க. பகரையுடைய ஈரலை தின்னே நஞ்ச வெல்லும் ஆற்றலை பெறுறோம். ஆனா பிறப்பிலேயே அந்த ஆற்றலோட இருக்கிற வீரர்களை பத்தி முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்க இப்போதான் முதன் முறையா பாக்குறேன். அந்த ஆற்றல் கொண்டவனை இப்போ காடறியா அழைச்சிட்டு போறேன்னு நினைச்சுக்கிட்டே அவங்கள கூட்டிட்டு போனாரு. உடனே அளவன் கேட்டான், என் கேள்விக்கு இன்னும் விடை சொல்லவில்லையேன்னு. எந்த கேள்விக்குன்னு கேட்டதும், கொற்றவையை வணங்கி விட்டுத்தான் காடறிய போக வேண்டுமான்னு கேட்டான். ஆமாம்னு சொன்னாரு. ஏன்னு கேட்டான். காட்டில் நாம் செல்கையில் விலங்குகள் நம் வாசனையை மோர்ந்து ஒதுங்கி சென்று விடுகின்றன. சில விலங்குகள் நாம் எழுப்பும் சிற்றோசையில் விலகி விடுகின்றன. ஆனால் விலகாத இயல்புடைய விலங்குகள் உண்டு. எந்தெந்த விலங்குகள்னு அளவன் கேட்டான். குறிப்பிட்ட விலங்குகள் அல்ல, எல்லா விலங்குகளும் குறிப்பிட்ட பருவத்தில் அப்படி செய்கின்றன. ஈன்ற விலங்கு தம் இளம் குட்டியோடு போய்கொண்டிருக்கையில் அந்த வழியில் நாம் சென்றால் வாசனையை கண்டோ ஓசையை கேட்டோ விலகாது. தாய்மையின் ஆவேசம் கொண்டிருக்கும். மிக வேகமாக நம்மை தாக்க வரும். நாம் மிக கவனமாக இருக்க வேண்டியது ஈன்ற விலங்கிடம்தான். அதற்காகத்தான் தாய் தெய்வமான கொற்றவையை வணங்குகிறோம்னு தேக்கன் சொன்னாரு. பேசினபடியே எவ்வியூரை விட்டு ரொம்ப தள்ளி நடுக்காட்டில் இருக்கிற கொற்றவையுடைய கூத்துக்களம் நோக்கி போனாங்க. அங்க இருக்கிற காவல் வீரர்கள் பகரி வேட்டைக்கு போயிருந்ததால யாரும் அப்போதைக்கு வீடு திரும்பல. தாய் தெய்வமான கொற்றவை முன்னாடி கொண்டு வந்த படையல் பொருட்களை எல்லாத்தையும் வச்சு வழிபாட்டுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. பறிச்சுட்டு வந்த பழத்தை பெருவிரலால அமுக்கி கண் அமைச்சிட்டு இருந்தார் தேக்கன். நாம் கண்மூடி வழிபடும் போது நமக்காக பார்த்து கொண்டிருப்பவை அவைதான். எனவே வழிபடும் முன் பழங்களுக்கு கண் திறக்க வேண்டும்னு சொன்னபடியே கண் திறந்தார். நம்ம ஏன் கண்ணை மூடி வழிபடணும்னு அளவன் கேட்க, கண்ணை மூடினாதான் இருட்டு வரும். நம்மளுடைய பயம் ஆரம்பிக்கிறதே இருட்டுல தான். அதை அங்கேயே ஜெயிக்கணும்ல, அதுக்கு தான்னு தேக்கன் சொன்னாரு. ஆனா நான் இருட்டை பார்த்து எப்பயும் பயந்ததே இல்லையேன்னு அளவன் சொல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தேக்கனுக்கு தெரியல. சரி, நீ வேண்டுமென்றால் கண் திறந்தே வழிபடுன்னு சொன்னாரு. தேக்கன் உள்பட எல்லாரும் கண்களை மூடி வழிபட அளவன் மட்டும் கண் திறந்தே கொற்றவையை வழிபட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வழிபட்டு முடிச்ச தேக்கன் படையல் வச்ச பொருள்கள் எல்லாம் எடுத்து மாணவர்களுக்கு தின்ன கொடுத்தாரு. கண் மூடி வணங்குகையில் நீங்கள் கண்டது என்னன்னு கேட்டாரு. எல்லார் நினைவுக்குள்ளும் இருந்தது குலநாகினியோட முகம்தான். யாரும் வாய் திறக்கல. அளவன் மட்டும் நான் இரு கண்களை பார்த்தேன்னு சொல்லவும், எதனுடைய கண்கள்? தேவவாக்கு விலங்கினுடைய கண்களா அல்லது பறவையின் கண்களான்னு கேட்டாரு. இரண்டுமல்ல, அவை மனித கண்கள்னு சொன்னான். மனித கண்கள் இதற்குள் எப்படி இருக்கும்? யாரும் உள்நுழைய முடியாத பெரும் புதர் அல்லவா இது, அதுவும் பரம்பின் உச்சியில்னு சொன்னபடியே அந்த இடம் விட்டு நடக்க தொடங்கினாங்க. ரொம்ப நேரம் அதிசயமா அளவன் எதுவுமே கேட்காமையே வரானேன்னு தேக்கன் ஏன் பேசாமல் வருகிறாய்னு கேட்க, கண் மூடினால் என்ன நிகழும் என நீங்கள் சொன்னதை நான் நம்பினேன். ஆனால் கண் திறந்ததால் தெரிந்தது என்னவென்று நான் சொன்னதை நீங்கள் நம்பவே இல்லையேன்னு அளவன் கேட்டான். உடனே தேக்கன், மனித கண்கள் அந்த மரப்புதருக்குள் எப்படி இருக்க முடியும்னு கேட்டாரு. எப்படி இருக்க முடியும் என எனக்கு தெரியாது, ஆனால் இருந்ததை நான் பார்த்தேன்னு அளவன் சொல்ல, தேக்கன் கொஞ்சம் நிதானத்தோடு யோசிக்க ஆரம்பிச்சாரு. நாகக்குடியினர் பார்வையாற்றல் அளவிட முடியாததுன்னு நினைவுக்கு வந்துச்சு. ஆனாலும் அந்த பெரும் புதற்குள்ள மனிதர்கள் எப்படி எங்கிருந்து போக முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. கேள்வின்னு ஒன்று உருவாகிடுச்சு.
அதுக்கு நிச்சயம் பதில் இல்லாம போகாதுன்னு மறுபடியும் மர அடிவாரம் நோக்கி வந்தாங்க. இலையில பரப்பி வைக்கப்பட்டிருந்த மிச்ச பழங்கள்லாம் அப்படியே இருந்துச்சு. அதெல்லாமே தேவவாக்கு விலங்குக்கு ரொம்ப பிடிச்ச பழங்க. பயத்துல உள்ள மறைஞ்சிருந்திருக்கும். நம்ம போன உடனே இந்நேரத்துக்கு வேகமா வந்து சாப்பிட்டுருக்கணும். ஆனா இன்னைக்கு அந்த விலங்கு வந்து பழம் எடுக்கலையேன்னு யோசிச்சபடியே நின்றுட்டு இருந்தாரு. ஒருவேளை மழைக்காலம்ன்றதால உள்ளொடுங்கி கிடக்கும்னு நினைச்சுக்கிட்டாரு. அளவனுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே வேலை கொடுப்போம். அவங்க நினைவுல இருந்து கசப்பு மறையவும் அது உதவியா இருக்கும்னு முடிவு பண்ணி குறிப்பிட்ட இடைவெளியில எல்லாரையும் மர புதருக்குள்ள போக சொன்னார். உள்ளே செல்லும் போது கொடிகளையும் சிறு கொப்புகளையும் வளைத்து ஒன்றோடு ஒன்று முடிச்சிட்டு கொண்டே போங்கள். அப்போதுதான் சரியான வழி பார்த்து வெளிவர முடியும். இல்லையென்றால் வெளிவர திசை தெரியாமல் மாட்டிக்கொள்வீர்கள். இந்த மரப்புதர் எவ்வியூரின் பாதி அளவு பரப்பு கொண்டது. எனவே கவனமாக போய் திரும்ப வேண்டும். நான் சீழ்க்கை அடித்ததும், அதாவது விசில் அடிக்கிறதுன்னு அர்த்தம், சென்ற வழியிலே வெளியேறுங்கள். ஒருவேளை வெளிவர முடியாத சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கொண்டால் சீழ்க்கை ஒளி எழுப்புங்கள். நான் உள்ளே வந்து விடுகிறேன்னு தேக்கன் சொல்றத மாணவர்கள் கசப்பை பத்தின எண்ணங்களை மறந்து கவனமா கேட்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்கும் ஒரு தனி வழியை காட்டினாரு. ஆசானுடைய முதல் பயிற்சி தொடங்கிடுச்சுன்னு மாணவர்கள்லாம் அதை சிறப்பா செய்யணும்னு வேகமா மரம் விலக்கி உள்நுழைஞ்சாங்க. சிலருக்கு எளிதா உள்நுழையும்படி இடைவெளி இருந்துச்சு, சிலருக்கு உள்நுழைறதே கடினமா இருந்துச்சு. ஆனாலும் எல்லாரும் உள்நுழைஞ்சாங்க. அளவன் எந்த இடத்துல மனித கண்களை பார்த்ததா சொன்னானோ அதை நோக்கி உள்ள போக அனுப்பப்பட்டான். அவங்க செடி கொடிகளை விலக்கி உள்நுழையிற ஓசை கொஞ்சம் கொஞ்சமா உள்ளொடுங்கி போயிட்டு இருந்துச்சு. கார்காலம்ன்றதால செடி கொடிகளுடைய அடர்த்தி மிக அதிகமா இருந்துச்சு. அதனால உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே பார்வையில இருந்து மறைஞ்சிட்டாங்க. தேக்கன் வெளியில இருந்தபடி மர கூட்டத்தையே சுத்தி வந்துட்டு இருந்தாரு. நேரம் போக போக தான் எடுத்த முடிவு சரிதானான்ற கேள்வி அவருக்குள்ள தோணுச்சு. அளவன் பார்த்தது மனித கண்கள் இல்லைன்னு அவனை நம்ப வைக்க எல்லாரையும் இப்படி உள்ள அனுப்பியிருக்கணுமா? காவல் குடி வீரர்கள் இங்க நேரம் இருந்திருந்தா இந்த சிக்கலே இல்லை. அவங்க பகரி வேட்டைக்கு போய் இன்னும் ஏன் திரும்பாம இருக்காங்கன்னு வினாக்கள் நிக்காம அவருக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. தான் எடுத்த முடிவு மேல இவ்வளவு மறுசிந்தனை இதனால் வர அவருக்கு வந்ததில்லை. வயசானா உறுதிப்பாடு அதிகரிக்கத்தானே வேணும்னு எண்ணங்கள் ஓடினபடி இருக்க பொழுதும் கடந்துட்டே போச்சு. உள்ள போனவங்களை வெளியே வர சொல்லலாம்னு தோணுச்சு. குறுங்கட்டி தான் முதல்ல உள்ள போனவன். அவன் போன இடத்துல இருந்து முதல் சீழ்க்கை ஒளிய தேக்கன் எழுப்பினாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு மாணவன் உள்நுழைஞ்ச இடத்துல இருந்தும் சீழ்க்கை அடிச்சாரு. சீழ்க்கை ஒளி ஈட்டி போன சல்லுன்னு காத்துல பாஞ்சு செல்லக்கூடியது. அதுவும் தேர்ந்தவனுடைய அடி நாக்குல இருந்து கிளம்பும் ஒளி மலை முகட்டுக்கு கூட கேட்கும். குறுங்கட்டி தான் முதல்ல வெளிவந்தான். மேலெல்லாம் செடி கொடிகள் சுத்தி கிடந்துச்சு. அடுத்து மடுவன் வந்தான். அவனை தொடர்ந்து அவதி வந்தான். 8வது ஆளா அளவன் வந்தான். அவன் எவ்வளவு முயன்றும் உள்ளுக்குள்ள யாரும் தட்டுப்படல. கொஞ்ச நேரம் கழிச்சு இளமனும் அவனை தொடர்ந்து முடினாவனும் வந்தான். மூத்தவன் கேதானிய தவிர எல்லாரும் வந்துட்டாங்க. பொழுதாகிட்டே இருந்துச்சு. அவன் வரத்துக்கான ஓசை எதுவுமே கேட்கல. மறுபடியும் ஒரு முறை செழுக்கை அடிச்சாரு. நேரம் ஆகிட்டே இருக்க தேக்கன் முகம் மாற தொடங்குச்சு. இன்னும் சற்று நேரத்தில் பொழுது மறைந்து விடும். அதற்குள் அவன் வெளிவந்தால்தான் உண்டு. வர முடியாவிட்டால் அவன் செழுக்கை அடித்திருப்பானே, ஏன் அடிக்காமல் இருக்கிறான்? ஒருவேளை விலங்கால் கடுமையாக தாக்கப்பட்டிருப்பானோ? என்ன செய்வது? நாம் உடனே உள்ளே போகலாமா? உள்ளே போனால் எவ்வளவு தொலைவு போவது? இருட்டிவிட்டால் வெளியே பொற்களுக்கிடையில் விழுந்து கிடப்பவனை தேடுவதே கடினம். இந்த அடர் புதருக்குள் எப்படி தேட முடியும்னு தேக்கன் முடிவெடுக்க முடியாம திணறினாரு. சரி, இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம்னு அவர் நினைச்சிட்டு இருக்கப்பவே உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. தேக்கனும் மாணவர்களும் முத்து கவனிச்சிட்டு இருந்தாங்க. உள்ள இருந்து செடி கொடிகளை விலக்கி நகர்ற ஓசை துல்லியமா கேட்க தொடங்குச்சு. அது ஒருத்தர் நடந்து வர ஓசையில ஓடி வர காலடியோட ஓசைன்னு புரிய தொடங்குச்சு. கேதானி தான் ஓடி வருகிறான். ஆனால் ஏன் ஓடி வர வேண்டும்? எதுவும் விலங்கு துரத்துகிறதா? அப்படியென்றால் ஏன் செழுக்கை அடிக்காமல் வருகிறான்? ஓசை நெருங்க தொடங்குச்சு. அவன் வேகம் இன்னும் ஜாஸ்தியாச்சு. எல்லாரும் உள்ளிருந்து கீதானி என்னவா வெளியே வரப்போறான்னு பதட்டத்தோட பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு கணத்துல மர இடைவெளிகளை பிச்சுக்கிட்டு வெளியே வந்து விழுந்தான் கீதானி. அவன் வந்த திசை நோக்கி முழு ஆவேசத்தோட மறிச்சு நின்று
உள்ளுக்குள்ள இருந்து எந்த விலங்கு வந்தாலும் ஒரே அடியில வீழ்த்திடணும்ன்ற வெறியோட நின்றுட்டு இருந்தார் தேக்கன். வெளியில வந்து விழுந்த வேகத்துல ஏதோ சொல்ல வந்தான் கீதானி. கசப்பு தொண்டையில நஞ்சா இறங்கிட்டு இருந்துச்சு. அதையும் மீறி தேக்கனை கூப்பிடுன்னு மரத்தை பார்த்துட்டு இருந்தவரை கை காட்டி சொன்னான். மாணவர்களும் தேக்கனை உடனே அழைச்சிட்டு வர அவரை பார்த்து மூச்சிறைக்க அவர்கள் வெளியேறுகிறார்கள்னு சொன்னான். தேக்கனுக்கும் அவன் சொல்றது புரியல. தான் சொல்றது அவருக்கு புரியலன்றது கீதானிக்கும் புரிஞ்சுது. மூச்சிறைக்கிறத கட்டுப்படுத்திக்கிட்டு கிழவா அவர்கள் எதிர் திசையில் வெளியேறி ஓடுகிறார்கள். தேக்கன் அதிர்ச்சியானார். அளவனுக்கு புரிஞ்சிடுச்சு. தேக்கனுக்கு கைகள் முதல் முறையா நடுங்குச்சு. அவன் சொல்ல வர்றத அறிவு நம்ப மறுத்தாலும் இனியும் நம்பாம இருக்க முடியாதுன்னு பன்றியுடைய கடவாய் கொம்ப உள்ளங்கைகள்ல இறுக்கி பிடிச்சபடி மரக்கூட்டத்துடைய பின்புறம் ஓட தொடங்கினாரு. நம்மளும் அவரை பின்தொடரலாம்னு மாணவர்கள் எழுந்தப்போ அவங்களுடைய பார்வையிலிருந்து தேக்கன் மறைஞ்சு ரொம்ப நேரம் ஆகிருந்துச்சு.